எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஜென்ஸி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி வரைக்கும் என்ன பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகில்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும் வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்கிறதா இல்லை பெரிய படம் சொல்கிறதான்னு தெரில. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டுருக்காரு. அவர் எல்லா படமும் மெனக்கெடுவார். ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலே தேங்க்யூ இமான் சார். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க. அதனால் வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்டையர்லி தி கேஸ்ட் அண்ட் க்ரூ. சாபு நேஷ்னல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்டு எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால் இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்கள போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு இருக்கப்பல நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போ தான் சொன்னேன், இல்லை டேக் ஆஃப் இன்னும் நல்லா வந்திருக்குன்றப்ப படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டராக பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்தடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போகிறீங்க. அதனால் எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும், நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனாக வந்திருக்கான் அப்படின்றக்காக அவுட் ஆஃப் தி கரூர்லேருந்து பாக்யராஜனா எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி பிஆர்ஓஸ். இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்ததில் வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து மூடை மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். அவர் ஃப்ரண்ட் ரோல் ஆடுவார், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால் ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இதை பிளேஸ் பண்ண போகிறது. இதை எங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் திஸ் ஜென்ரேஷன், தி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஆல் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர்ஸ், படம் பார்த்துட்டு கிவ் யுவர் ஹானஸ்ட் கமெண்ட்ஸ். ஒரு நல்ல தரமான படம். கேஸ்கோயிலேருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் தான் வகுக்க போகிறீங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். Press media ko vanakkam. I want to thanks to Nitin sir for having me here. It's amazing to be here. And I want to thanks to our very lovely director Krishna sir for this prettiest opportunity. And also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you this song is looking fab. And also I want to congratulate to entire team of Neeram, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. Nandri Vanakkam. இனிய இந்த முற்பகல் பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தப்போ பக்கத்தில் ஹீரோயின் ரைட் சைடு உட்காந்துருந்தாங்க, லெஃப்டில் இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்தாங்க. உடனே நம்ம பிஆர்ஓ வந்து இல்லை இல்லைங்க நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் போய் உட்காருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. நிறம், கலர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறம் இந்த உலகில் மிக முக்கியமான ஒன்று. அது அந்த வார்த்தை எப்படி இவ்வளோ நாள் சினிமாவுக்கு டைட்டிலாக வைக்காமல் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது நிறம்தான்.
ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன்லாம் வெள்ளையாக இருந்திருந்தான்னா அமெரிக்காவினுடைய சரித்திரமே மாறி போயிருக்கும். பண்ணை அடிமைகளாக போய் அங்கே ஆப்பிரிக்கர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவனாக இருப்பான், வெள்ளையாக இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான் என்கிற பொது புத்தி உருவாகி இருப்பதே இந்த நிறத்தின் பார்ப்பட்டது தான். இந்த நிறம் உலகத்தை வந்து தொடர்ச்சியாக ஆண்டுக்கிட்டு வருது. ஆப்பிரிக்கர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை தான் வந்து கொண்டாடுவாங்க. இப்போ வந்து அந்த அறைக்குள் விழுந்து ஆப்பிரிக்காவானம்னு இந்திரன் தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்க கவிஞர். அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா காக்கைகளை பற்றி இருக்கும். அவனுக்கு கருப்பாக இருக்கிறதுலாம் தன்னுடைய உறவு மாதிரி தோணும். காக்கைகளை புகழ்ந்து அவன் பாடிட்டு இருப்பான். கா என்னும் தன்னுடைய ஒளி பின்தங்கி விடுகும் அளவுக்கு வேகமாக காகங்கள் பறந்து சென்றன என்று எழுதியிருப்பான். அதே போல இரவை பார்த்த உடனே இரவு நம்ம கருப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு அந்த இரவை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு குழந்தை ஊதா நிற மையை எங்கோ ஊற்றி விட்டது, அதை விடியல் என்னும் தாய் மெல்ல மெல்ல துடைத்து கொண்டு போகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். அப்படி அந்த கருப்பை பற்றியும் அவர்களின் நிறத்தை பற்றியும் கொண்டாடுகிற விஷயத்தை நாம பார்க்குறோம். நிறம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா நிறம் நிரந்தரம் இல்லா நிறம் நெஞ்சின் நிறம் என்று விஜய் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. இந்த படத்துல நான் ஒரு ஐட்டம் பாட்டு எழுதியிருக்கேன். மாமா வரியா மாமா வரையா வந்து காத்திருக்கேன் ரொம்ப ஓரியா அப்படின்னு சொல்லிட்டு. திரு இமான் அவர்களின் இசையில் நான் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நான் எழுதிட்டு வரேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ட வெகு சில கவிஞர்களில் நானும் ஒருத்தன். பெரம்பூர் பேரக்ஸ் ரோடில் அவருடைய வீடு இருந்த காலத்திலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க அம்மா பாசமாக என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துருக்கிறார்கள். அப்படி இமான் அவர்களோட நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அவரோட ஐட்டம் சாங்கினாலும் சரி, ஜிங்கனமணி எப்போ மாமா ட்ரீட்டு மதுராஜ் எல்லாம் மச்சாந்தாண்டி அப்படி தொடர்ச்சியாக அவரோட இந்த மாமா வாரியா மாதிரி மெல்லிசை பாடல் என்றாலும் விழிகளில் இனியவளே, வானே வானே போன்ற பல பாடல்கள் தொடர்ச்சியாக அவருக்கு ஏராளமான பாடல்கள் எழுத்து வரேன். இமான் அவர்களோடு பணியாற்றுவது அவ்வளவு அற்புதமான அனுபவங்க. சிங்கர் கூட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் அவங்கள பாட வச்சு அனுப்பிச்சிருவார் அப்படின்னு. லிரிசிஸ்ட்டுக்கும் அப்படி தான், ஒரு சாய்ஸ்க்கு மேலே வேணாம்பார். சார் ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும் சார், அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேணாம்பார். நாங்கள் வந்து அதிகமாக ஆப்ஷன் கொடுத்து அதில் 2-3 திருத்தி மாற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெகுளிதாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சரணம் ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க அப்படிம்பாரு. அதை மட்டும் கொடுப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணவர் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் திரு இமான் அவர்கள். அவரோட பணியாற்றியது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதே மாதிரி பல்ராம் கிருஷ்ணா அவருடைய இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே நான் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நான் இமான் சார்கிட்ட சொன்னேன், அவ்வளோ அழகான எடிட்டிங்கு. சாபு சார் ரொம்ப பிரமாதமான எடிட்டிங்கு. அவள் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மெச்சூர்ட் டைரக்டர் பண்ணுற ஒரு படத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் கொண்ட ஒரு படமாக அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து தெளிவுபடுத்தியதை பார்க்கிறேன். அதே போல் தயாரிப்பாளர் அவர்கள் அவருக்கு அதே போல் முகேந்திராவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தமிழ் முகம், பெண்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு அழகிய தமிழ் முகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய மொழியும் நல்ல தென்னிந்திய தமிழ் அவருக்கு வருது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களால இந்திய தமிழை பேச முடியாது, கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்திய தமிழை கற்றுட்டு பேசுறது அப்படிங்கிறது, இந்திய தமிழ் பேசுறதுங்கிறது இந்த மக்களோடு ஒன்றி போக வழிவகை செய்யும் அப்படின்னு பார்க்குறேன். அதில் முகேன் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்காரு. அதே போல் கதாநாயகி மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, sir. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச போகிறதில்ல. எனக்கு இந்த ஜேர்னி புதுசு, சினிமா புதுசு. என்னோட நட்புக்காக இந்த படத்தில் நான் ஜேர்னி பண்ணியிருக்கேன். பல்ராம் கிருஷ்ணாவும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். என்னோடய ஸ்கூல்மேட் அவர் அப்போதுலேருந்தே இந்த படம் சார்ந்த விஷயம் பேசுவார். லேட்டாக சொன்னேன், இன்றைக்கி அது நினைவாக இருக்குது. நீ படம் எடுத்தால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் நிறைய எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பட் அது ரொம்ப பெருசாக போயிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோடய நிறம் டீமுக்கு வெரி பிக் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து A to Z எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நியூ கம்மர் மாதிரி எங்களை யாரும் ட்ரீட் பண்ணல. ஸோ ஐ எம் வெரி வெரி மச் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்டு மீடியாவுக்கு வந்து யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்க்கறத விட நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஃபர்தர் ஜர்னிக்கு ஈஸியாக இருக்கும். K2 வந்து இதோடு நிற்க போகிறதில்ல.
வி ஆர் கம்மிங் அவுட் வேறு நெக்ஸ்ட் மூவிஸ் வரும். ஸோ இது எங்களோட ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஐ தேங்க்யூ ஆல். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசணும், அதனால் ஐம் ஜஸ்ட் வைண்டிங் அப். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சங்கர் சார், நீங்கள் நிச்சயமாக சொல்லணும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம். ஸோ டெல் அஸ் அபௌட் தட். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சார் வணக்கம் சார். இமான் சார் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு இதில் 2 சாங் கொடுத்தாரு. பட் அந்த சாங் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹோல் டீம், நிறம் டீம் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நிறம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை கமிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நிதின் சத்யா. சத்தம் போடுறதை படத்தில் வந்து எனக்கு தெரியும். நான் அந்த படத்தில் அசோசியேட் எடிட்டர். அவர் வந்து ஒரு பெரிய லீடில் நடித்தார் அந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட் வந்து நிதின் சத்யா தான். ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் அந்த ட்ராவல் வந்து என்றைக்குமே இருக்கும் அவரோட. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார். இந்த படத்தில் கிருஷ்ணா வந்து எடிட்டிங்கில் வரும்போது எப்பவுமே யூஸ்வலாக ஒரு புது டேரக்டர் எடிட்டிங் வராரு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதெல்லாம் இது பண்ணி வைப்போம். பட் இவர் வந்து ரொம்ப சூப்பர் கூலாக, ஜி ஒன்றும் பிரச்சனை ஜி பண்ணுங்க ஜி, நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்க ஜி, இப்படி ரொம்ப நம்ம டைம் கொடுத்து அப்புறம் எந்த டைமில் நான் வர சொன்னாலும் அந்த டைமில் சலிக்காமல் எனக்காக டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தார். அவரோட மனசு எப்படின்னா வந்து நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் சார், இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். சார் ஜி எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்க பொருள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருளை வந்து எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணார். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ அவரோட மனசு அந்த மாதிரி, சார் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர். ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த டீம் அவர் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டிங் வந்து அவர் எல்லாரோடய வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி அவரோட நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இமான் சாரோட மியூசிக் வந்து அவரை மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மாமா வரியா மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஏன்னா நான் கடந்த 2-3 படமும் தொடர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இமான் சாரோட ட்ராவல் நிறைய பண்ணுறேன். ஸோ அவரோட பழக நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இமான் சார் மாதிரி ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட இல்லாமல் அவர் காமாக கம்போஸ்டாக இன்னி வரையும் அதே லெவலில் எப்படி இருக்காருன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்து இன்றைக்கி இமான் சார் மாதிரி ஒரு பெரிய, நான் கேரளாவில் ஆனால் அவர் போகும்போது அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. கேரளாவில் ஏர்போர்ட்டில் இறங்குனதுல த்ரூ அவுட் அவரோட ட்ராவல் பண்ணும்போதும் அவ்வளோ ஃபேன்ஸ் அவர்கிட்ட சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க. அவர் அவ்வளோ சாங்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவர் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க. ஸோ அதை நான் வந்து உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃப்ரம் இமான் சார். அப்புறம் முகேனும் நான் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ்லேருந்தே நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீசன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் பிக் பாஸ்லேயே. அதில் முகேன் வந்து கண்டிப்பாக ஹீரோ வந்துடுவார்னு எல்லோரும் இது பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெவர் லேட். கண்டிப்பாக நீங்கள் திருப்பி சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது, ஹைட்டு வெயிட்டு கலரு சாம் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு என்ன சொல்கிறது, நிறைய படங்கள் கிடைச்சா சினிமாவும் நிறைய டிரெக்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த டீமோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். சினிமாட்டோகிராஃபர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், அப்புறம் விவேகா லிரிக்ஸ் சார், அவரும் நானும் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ். I'm sorry, I'm not good in Tamil, so I speak in English, please. And good morning, everybody. It is a great honor and a true joy to stand before you today as a cinematographer Niram. My heartfelt gratitude to each one of you for being here to celebrate this beautiful film. Before I begin, I must say that Kalyani, you looks absolutely elegant today. The color of Niram seems to come alive through your beautiful attire, and congratulations. Today I would like to express my deepest appreciation to the incredible artists and technicians who have poured their hearts into this film. First, I would like to thank you, our beloved D. Iman sir. You are not only the national award winning composer, but also a wonderful human being. Your music has given Niram a soul. Very melody carries emotions. Every note breathes life, and every composition adds a timeless beauty to our story. We are truly blessed to have you with us. Thank you for your generous support, especially your encouragement to our director Balram Krishna. It seems so much
all of us. We love you, sir, and wish you more glorious milestones. My heartfelt appreciation goes to our director, Balram Krishna. Working with you have been an inspiring journey. Your passion, your unwavering belief in cinema, and your relentless hard work are extraordinary. Your creative vision guided every frame, and your casting choices were simply outstanding. You assembled a remarkable team of the performers who brought every character to life with honest and conviction. To our wonderful cast, Mugen, your discipline and consistency as an actor are exceptional. Every performance was truthful and deeply engaging. It was a pleasure to capture your emotion through my lens. Nitin Sastha, you possess a right ability to create intensity with the effortless yes. Your powerful screen presence filled every frame with suspense and emotions, and truly enjoyed photographing your remarkable performance. Tanya, your elegance, dedication, and professionalism made every day on set a pleasure. Your grace naturally elevated every scene. Preeti, your emotional depth and expensive performance touched all of us. Your eyes spoke value, create an unforgettable cinematic moment. Surya, your gentle and sensitive performance gave this film beautiful emotional language. Sometimes silence speaks louder than words, and your performance proved exactly that. To every actor in Niram, thank you for trusting the camera and giving your hearts to every scene. A special thanks to Ravi Kumar sir, wanted a very thankful helping Krishna and us throughout the film. And Bindu, we thank you as producer. You helped us a lot. We thank you. You fed me many times, bringing food from home and feeding me. Thank you so much. I enjoyed that. To our art director Kishore, costume designer Tia, choreographer Sai and Shankar, and our editor Sabu, thank you. Every frame of cinema is built through treatment. Your artistic commitment and craftsmanship have enriched the film beyond words. And to your finally, to every member of the camera department and the crew, the film belongs to all of us. Cameras are created by one person. It is born from hundreds of hands and countless sacrifices, sleepless nights and hearts. And all of you, I thank you once again. Bless you. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். டக்குன்னு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போயிட்டு அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், படம் தமிழ் படம் தான், எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் வருது. பட் தென் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் மென்ஷனிங் ஈச் ஒன் ஆஃப் தெம் இன் த டீம். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் as well. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎம்ஆன் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. ஓகே சார், உங்களுக்கு ஓகேயா? ராஜேஷ் உங்களுக்கு ஓகேயா? ஓகே, அவருக்கு ஓகே சார். அப்போ கேமலியான் மக்கள் யார் இங்கே, யார் இங்கே? ஓ எப்போது தண்ணீரம் மாறுவள் யார் இங்கே? ஓ ரத்தத்தின் சிறப்பழி உலகம் நிறம் மாத்திடுவா, மாத்திடுவா, பதில் சொல்லுவாரோ? உள்ளத்தின் நிறத்தை ஏனோ சிலர் மாத்திடுவார், மாத்திடுவார், மனிதரோ பேரோ? நிரந்தரம் எல்லா நிறம் நெஞ்சின் நிறம், தினம் தினம் மாறும் மதன் நிறம் நிறம். ரோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம், மோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம். தேங்க்யூ.
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது கிருஷ்ணா தான். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வரைக்கும். ஸோ இன்றைக்கி அதுதான் நான் அவருக்கு பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாபு சார். நான் தேட்டரில் என்னோடய இதில் பார்க்கும்போது இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இல்லை. பட் இன்றைக்கி இமான் சாரோட மியூசிக்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மிக்சிங்கோட பார்க்குறப்ப இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்துட்டுருக்க எல்லா ஸ்ப்ரெஸ் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூப், எனக்காக இங்கே வந்து இந்த படத்துக்கு வந்த இந்த ஸ்டேஜில் நிற்கிற எனக்கு இயக்குனராக வந்து நின்னது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை வெற்றிகரமாக எடுத்து போய் சேர்க்கக்கூடிய உங்களுக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கடவுள், குலதெய்வம், எனக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு வந்து இவ்வளோ வருஷம் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண இயற்கை எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். இந்த நிறம் இசை வெளியிட்டு விட்டால் இது மட்டும் இல்லை, விஎஃப்எக்ஸ் கலைஞராகவோ இல்லை சன் டிவிக்கு நான் ஒர்க் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறத விட இப்போ டைரக்டர் அங்கே வந்து நிற்கும்போது பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ப்ரெஸ் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூபர்ஸ் நீங்கள் நிறைய பேரை ப்ரொமோட் பண்ணுறீங்க. பட் சில நேரத்தில் நிறைய டேரக்டர்ஸையும் புது டேரக்டர்ஸையும் எடுத்து வந்து காட்டுறீங்க. அது நல்ல படமில் இருந்தால் பெருமையாக பண்ணுறீங்க. அது அந்த படத்தில் இந்த நிறம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிறம் நிறம்ன்றது நாட் ஜஸ்ட் அ கலர். சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கலர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். உங்களுக்குள்ள ஒரு கலர் இருக்கலாம், என் உள்ள ஒரு கலர் இருக்கலாம், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஒரு கலர் இருக்கலாம், பசங்களுக்கு ஒரு கலர் இருக்கலாம், போய் சொல்லலாம். அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம்ல. இந்த கேரக்டரில் இருக்க எல்லாரோட நிறமும் ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி வரும். ஸோ இட்ஸ் கால் நிறம். அதாவது இதுக்கு ஒரு டேக்லைன், கெமிலியன் கலர் மாறுன்னுவோம். பட் மனுஷங்க ஃபாஸ்ட்டாக மாறுறாங்க கெமிலியனோட. அதுதான் நிறம். எந்த விதத்தில் மாறுறாங்க, என்ன மாறுறாங்கன்றது தான் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதை நோக்கி போகுது. ஸோ ஹீரோயிஸ் நிறம் அவ்வளோதான். ஸோ அதை நோக்கி தான் வருது. இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். டெய்லி நடக்கிற சண்டைங்களுக்கு, அப்புறம் எனக்காக ஹெல்ப் பண்ண என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு, எனக்காக இன்வெஸ்ட் பண்ண ஜெயன்னார், அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்க வம்சி, என் மாமனார் ரவிக்குமார், அப்புறம் சசி நாயர் அண்ட் ராஜேஷ் எல்லாம் சேர்ந்து வை நாட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் மேக் அ சிம்பிள் குட் மூவின்னாங்க. இட் ஹேப்பன். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹோப் இது வந்து நான் நினச்சது எடுத்துட்டோம். கரெக்டான பிளேஸ்மெண்ட்டு. ஆஸ் நிதின் ஹஸ் கம் வித் மீ. பாம்பேயில் வி ஹேவ் சம் கனெக்ஷன் வித் co-producer ராஜேஷ், வெரி குட் கனெக்ஷன். ஸோ த்ரூ தெம் நெக்ஸ்ட் படம் போகிறதுக்கு லெட்ஸ் கோ செய்யணும்னா தென் வி ஸ்டார்டட் ஓகே வில் டூ நெக்ஸ்ட் கே ஸ்கொயர்னால் எல்லா ஃபேமிலியும் எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய படங்களாக வரும். அதுக்குண்டான இதுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபண்ட்ஸ் இஸ் நாட் இஷ்யூ. நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்தா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வர்றதுக்கோ இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் த பேக்கேஜ். யாரோ சொன்னாங்க பேக்கேஜ்னு. பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் என்டர்டெயின்மெண்ட். உட்கார்றவங்களை ஏமாற்ற தெரியணும், உண்மையாக ஏமாற்ற தெரியணும். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் போட்டிருக்கு. அது தேட்டரில் போய் பாருங்கள். என்ன ஏதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ நீங்களாக பார்த்து இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறைய பேரை தேங்க் பண்ணணும். மெயினாக இமான் சார் கதை சொன்னோன்னே ஓகேன்னாரு, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சாங் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு சாங்கும் ஹீ டுக் டைம். சார் 2 நாள்லாம் வராது, 3 நாளில் வராதுன்னாரு. சார் யூ டேக் யூர் டைம், லேட்டானாலும் பரவாயில்ல, வில் ஹாவ் அ குட் ஷெடியூல் மாற்றிக்கலான்னு. ஒவ்வொரு சாங்குக்கும் வி ஹேட் அ கேப், வி கலர்ஃபுல்லான சாங்ஸு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸு. சிங்கர்ஸும் சரி, லிரிக்ஸ். பா விஜய் நல்ல ஃப்ரெண்டு, அவர் வரல, எனக்கு வந்துட்டுருக்கேன்னாரு. ஸோ அவரும் எல்லாருக்கும் ஒரு துரோகம் இருக்கும். அந்த துரோகம் வந்து நிறம் பாட்டில் காமிச்சிருக்கோம். இந்த படத்தோட துரோகம் தான் அது. எல்லாருக்கும் இருக்கும் துரோகம். அது பா விஜய் சார் சொல்லும்போது சார் எனக்கும் துரோகம் இருக்குது சார் ஃபீல் பண்ணி எழுதிட்டாரு. இமான் சாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எறும்பு கூட இருக்கும், யானைக்கு இருக்கும், எல்லாருக்கும், லிவிங் ஹியூமன் எல்லாருக்கும் இருக்கும். அது அப்படியே எல்லாருக்கும் வந்து இந்த டியூன் போடும்போது அவருக்கு வந்துச்சு, லிரிக் போடும்போது அவர்கிட்ட வந்துச்சு, அதை பாடுற அவங்களுக்கும் வந்திருக்கும். என்ன பார்த்துங்க, அது கேட்குற உங்களுக்கும் வரும். என் ப்ரொடியூசர் அது மாதிரி நிறைய பேர் துரோகப்பட்டிருப்பார். ப்ரொடியூசர் எல்லோரும் அதை போட்டு ரிவைண்ட் பண்ணி கேட்டுட்ருக்காரு. இல்லை அந்த இது நல்லா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் த சும்மா படத்துக்காக வைக்கல.
இந்த படத்தில் 6 பேருக்கோ 7 பேருக்கோ உண்டான அந்த கேரக்டர்ஸில் துரோகம் நடக்கிறது, அம்மா பொண்ணு ஏமாத்துறது, அப்பா பொண்ணு ஏமாத்துறது நடக்கிறது, பொலிட்டீஷியன்ஸு, ஸோ நிறைய இருக்கும். இப்போ நமக்கு தேவைக்காக போய் சொல்கிறது, இன்றைக்கி இது கிடைக்கலன்றதை கிடைக்கும் நினச்சிட்டு போய் போகிறது எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்க்காம போகும்போது ஒரு துரோகம் நடக்கிறது வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் கெம்லியன் மாதிரி மனசு மாதிரி அந்த எடுக்கிறது அந்த கதைக்கு உண்டான கதை. ஸோ அந்த சாங்கும் எல்லாமே 4 சுச்சுவேஷனுக்கு எதுவுமே திணிக்கலை. ஐட்டம் சாங் எல்லாம் சொன்னாங்க. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த போலீஸ் வந்து கூப்பிட்டு போவார். இட்ஸ் நாட் அன் ஐட்டம் சாங். அந்த கதைக்கு தேவையான கதை ஃப்ளோவில் வருது. அதே மாதிரி அந்த லவ் சாங் அதே மாதிரி தான். இப்போ பேக்கேஜுக்காக வைக்கல. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் 2 hours 8 minutes to 2 hours 8.5 minutes வரும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் டு எண்ட் படம் போகிறதே தெரியாது. ஹைப்பர் லிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டைல். அந்த ஸ்டைலில் தான் இந்த ப்ளே இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் இருக்கும். பீட்டர் ஜாக்சனு அவங்க படம்லாம் பார்த்து தான் நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். வென் ஐ ஸ்டார்ட் வித் சென்டானியோ கதை சொன்னோம். நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட நிறைய கதை டிஸ்கஷனில் இருக்கும்போது 16th version ஐ திங்க் ஐ லாக்ட் இட். கரெக்ட் சார்? 16th version ஐ திங்க். எல்லா வருஷமும் வருவாங்க, டீம் வருவாங்க, நிறைய டீம் வருவாங்க. என்ன நான் சொல்கிறேன் வச்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, போயிடுவாங்க. ஏன்னா அந்தந்த சீனுக்கும் எது பிடிச்சிருக்கோ அது மொத்தம் தான் வச்சு லாஸ்ட்டாக லாக் பண்ணோன்னே டிஓபி வரும்போது கதை கேட்டு பிடிச்சி போய் ஹி கேம் வித்தின் 10 days ஹி கேம் ஃப்ரம் யூகே. இல்லை வந்து வி ஒர்க் ஃபார் 6 months ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஸ்டோரி போர்ட்ஸு, கலர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, என்ன இதெல்லாம் இப்போ இன்னும் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை வி நீட் அ பர்ஃபெக்ஷன்னு வி ஹேட் அ ட்ரையல் ஷூட், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஃபைனலாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஹவு மச் யூ ஸ்பெண்ட் ஃபார் த மூவி அதர் தென் த ஃப்ரேம் அது பார்க்க மாட்டாங்க. அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் என்ன என்ன கலர்ஸ் கொடுத்த, பிராண்டிங் கிளாத்ஸ் கொடுத்தீங்களா, அந்த கலர் அதுக்கு செட் ஆச்சா, எமோஷன் சொல்லிச்சான்றது நானும் அவரும் பேசி அது ஸ்டோரி போர்ட் போட்டு காஸ்டியூமர்கிட்ட உட்காந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட உட்காந்து ஒன்ஸ் எல்லா ஃபைட்டும் நடந்துச்சு. ஷூட்டில் வந்து எல்லாருக்கும் என்ன ஷாக்னா 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு இன்னும் அவங்க சண்டையே போட மாட்டேங்கிறாங்க. இவன் ஓகேன்றான் எடுத்துடுறான். சண்டையெல்லாம் அங்கே 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் இப்போ பிடிச்சி முடிச்சு அங்கே போனோம், ஃப்ரேம் வச்சோம், ஷோகன் பார்த்தோம், நிறைய மானிட்டர்ஸ் இல்லை. எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், எந்த இடத்துல என்ன கேமராஸ் யூஸ் பண்ணணும். இட் வாஸ் ஆல் ஃபில்டர் பண்ணதுனால யூ ஆர் ஏபிள் டு கெட் த எமோஷன்ஸ். அண்ட் இன்னொன்று மெயினாக விஎஃப்எக்ஸ் டைரக்டராக இருக்கும்போது இமேஜ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், நல்ல இமேஜ் கொடுக்கலாம். பட் நல்ல இமோஷன் கொடுத்தா நல்ல சினிமா கொடுக்கலாம். ஸோ அந்த இமோஷனுக்கு தான் வி ஆல் ஒர்க்டு ஃபார் த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும். இமான் சார் வந்து இதுக்கு அழகாக மெழுகேற்றினார். ஃபஸ்ட்டு வந்து ஷூட் போட்டு வந்தோடனே டிஐ முடிச்சுட்டு வந்தோடனே ஹி ஹாஸ் கிவன் த எடிட்டட் வெர்ஷன், டிஏ வெர்ஷன். ஒன்ஸ் இமான் சார் ஆர்ஆர் வந்தோடனே சவுண்ட்ஸில் பார்க்கும்போது இட் பூஸ்ட். அந்த இதுக்கு டெம்போவாக இருக்கட்டும், ரீரிகார்டிங்காக இருக்கட்டும், அதோட அப்படியே ஃபீல் இருக்கும். அந்த டைம் போகிறதே தெரில. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன், நாட் ஒன் ஃபஸ்ட்டு படம் இருக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன்றதுனால இது நல்லா இருக்குது நல்லா இல்லை உங்கள் மனசுக்கு படும்ல, நல்லா சொல்லுங்கள், நல்லா பண்ணுங்கள். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் யாராவது விட்டுருந்தேன்னா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது, இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் போகணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம இதை நம்பி வரும்போது லைஃப்பை தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். சினிமான்னு நிறைய இப்போ ஐடி ஜாபுக்கும் ஏதோ போயிருந்தோன்னா வி குட் ஹவ் ஏர்ன் மணி, வி குட் ஹவ் ரிட்டையர்ட். வி ஆர் ஸ்டார்டிங் அவர் லைஃப் நவ். ஸோ இந்த லைஃப்பில் தொலைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஷோகேஸ். காண்டவம் பண்ணிட்டு எல்லாமே கொடுத்துருக்கான் கடவுள். இனிமேல் கொடுக்க வேண்டியது ஒன்லி த ஜேர்னி ஆஃப் மூவி. அது ஃபஸ்ட் மூவியில் இது ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம், அடுத்தடுத்த படங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். தட் ஆல் வில் பி இம்ப்ளிமெண்டட் வெரி சூன். ஏன்னா அதெல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த ஒரு படம் பண்ணி வர வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் விசிட்டிங் கார்டை அவங்கக்கிட்ட போயிட்டு பண்ணும்போது வில் பி டூயிங் ஒன்லி மூவிஸ். சினிமா பண்ணுறவங்க சினிமா தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் எடுத்து போய் ஒன்றும் பண்ண தெரியாது. ஆனால் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்ததுனால அங்கேயும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணதுனால மல்டி டாஸ்கிங் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ஒத்து போயிடுச்சு. என்னை அப்பா அம்மா இங்கே இல்லை, அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்புறம் அடையாரம் இருந்த பொண்ணு, அப்புறம் எனக்கு அம்மாவோட அண்ணன் முறை வேணும், வர முடியல இன்றைக்கி, கொழம்பு போயிட்டார். ஸோ அதே மாதிரி தான் அனுப் சார் ஃபஸ்ட்டு படம் நானும் அவரும் பண்ணும்போது மெடிமெக்ஸி, ஹி ஆல்சோ பிளஸ், ஹி இஸ் ஆல்சோ நாட் தேர், ஹில் கம் இந்த செலிபிரிட்டி ஷோ. ஸோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் நிறைய பேர் இருக்குது சொல்ல. அந்த ராணிப்பேட்டில் இருக்கும்போது ஐ திங்க் கேம் ஃப்ரம் சினிமா. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சினிமான்னு போனால் ரொம்ப கஷ்டம்டா அது இதுன்னாங்க. பட் ஐ ஏர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். சன் நெட்வொர்க்கில் இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டோம், எடிட்டிங் ஸ்டூடியோ வச்சுருந்தோம், டப்பிங் ஸ்டூடியோ வச்சுருந்தோம், யூஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோ வச்சுருந்தோம்,
சூப்பர் ஃபைன் ஒரு சீரியஸ் பண்ணோம். சரி, அதெல்லாம் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து டேரக்டர்ன்ற அவதாரத்துக்கு வந்து உள்ளே உட்காரும்போது இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வராது அப்படி வராதுன்னோம். எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது டிஓபி. வாட் ஆர் டூயிங் இஸ் கரெக்ட், இதுதான் ப்ரொசீஜர், யூ ஃபாலோ திஸ். ஹி ஸ்டுட் வித் மீ, வி டிட், நினச்சது எடுத்தாச்சு. ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். அண்ட் நிதின் சத்யா அண்ட் ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டோம், நல்லா வரும் இதாக வரும்னு. சரி, இதை வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் அவரும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ பாம்பே சப்போர்ட் இருக்குன்றதுனால வை டோன்ட் யூ டூ வில் கோ வித் திஸ் நெக்ஸ்ட் மூவிஸ்க்கு பெருசாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வில் நாட் பி நெவர் பி அ ப்ராப்ளம் அன்லெஸ் யூ ஹேவ் அ குட் கண்டென்ட். தேர் ஆர் பிளென்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். கரெக்டான டீமு கரெக்டான இது பண்ணால் வந்துடும். ஸோ டூ யுவர் ஜாப். Don't see your graph value 100 crores 200 crores பார்க்க வேண்டாம். Just do what content wants, you will be succeed. ஸோ அதை நம்பி தான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல். ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். தேங்க்ஸ் a lot. சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் த நிறம். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கே ஸ்கொயர் சினிமாஸ் நிறம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இமான் சாரோடைய இன்பமான இசையில் எனக்கு நூதனா அப்படிங்கிற ஒரு சாங் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் முகின் ராவ் அண்ட் பிரீத்தி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொடைக்கானல் அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது அந்த டைம். பாவம், அவரை கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது முகின்ஜி. சான் டிஓபி சான் சார் எனக்கு அழகழகான ஃப்ரேம், அந்த ஃப்ரேமா இது இங்கே போகலாமா அப்படின்றதுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார். ஏன்னா அவ்வளோ நல்லா எனக்கு ஃப்ரேம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. நான் அவரோட டிஷ்யூம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட இந்த படத்தில் நான் கோரியோகிராஃப் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.